நல்லவை கேட்போம் நமது சேனலில் கிருஷ்ணனை இந்திரன் ஸ்தோத்திரம் செய்வது பற்றி கேட்போம். தேவர்களுக்கும் கிருஷ்ணனுக்கும் யுத்தம் நடந்தது. இந்திரன் கிருஷ்ணனுடன் யுத்தம் பண்ணும் பொழுது தன்னுடைய வஜ்ராயுதத்தை கிருஷ்ணன் மீது பிரயோகப்படுத்தினான். அதை கிருஷ்ணன் கையில் வாங்கி கொண்டு இந்திரனை பார்த்து, உனக்கு வேண்டியது பாரிஜாத விருட்சம்தானே, அதை நீயே எடுத்துக்கொள், எனக்கு அது தேவையில்லை என்று சொல்ல, கிருஷ்ணனுக்கு வஜ்ராயுதம் கையை விட்டு சென்றவுடன் தன்னுடைய கர்வமெல்லாம் போனது. அதனால் மிகவும் வருத்தப்பட ஆரம்பித்தான். தன்னுடைய தவறை உணர்ந்தான். இந்த நிலையில் சத்யபாமையானவள், உன்னுடைய மனைவி சசிதேவி பண்ணினதான அந்த அபசாரத்தையும், அவள் எனக்கு கொடுக்க மாட்டேன் பாரிஜாத புஷ்பத்தை என்று சொன்னது மட்டுமல்லாமல், நீ ஒரு மனுஷ்ய ஸ்திரீ, நீ இதை சுட்டிக்கொள்ள தகுதியில்லை என்று கூறினதாலும் அவளுடைய அந்த கர்வத்தை அழிக்க வேண்டும், உலகிலேயே தாம் தான் அழகாக இருக்கிறோம் என்ற அந்த கர்வமும் இருக்கிறது, ரெண்டுத்தையும் அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த மரத்தை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று கூறினேன். அதன்படி எடுத்துக்கொண்டு வந்தார். இந்த மரம் எங்களுக்கு வேண்டாம் என்று இருவரும் சொல்ல, உடனே இந்திரன், ஜகத்துக்கெல்லாம் காரணமானவன் நாராயணன், அவனே இப்பொழுது கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணியிருப்பதாலும் எல்லா ஜகத்துக்கும் இந்த கிருஷ்ணன்தான் காரணம், இவனுடைய ரூபமோ சூக்ஷ்மங்களை காட்டிலும் சூக்ஷ்மமானது, அதை மகான்களால் மட்டும்தான் உணர முடியும், தெரிந்து கொள்ள முடியும். இது மற்றவர்களால் தெரிந்து கொள்ள முடியாததான உற்பத்தி இல்லாதவன், கர்ம சம்பந்தம் இல்லாதவன், எல்லா ஐஸ்வர்யங்களையும் உடையவன், நித்தியமானவன், தன் சங்கல்பத்தினாலே எல்லா லோகங்களுக்கும் உபகாரம் செய்யக்கூடியவன், அவனே மனுஷனாக இங்கு பிறந்திருக்கிறான். இப்படிப்பட்டவனை யார்தான் ஜெயிக்க முடியும் என்று இந்திரன் துதிபாடுகிறான். சகல புவன சூதிர் மூர்த்திரல்பால்ப சூக்ஷ்மா விதித சகல வேத்யைஹி ஞாயதே யஸ்ய நான்யைஹி தமஜமகிருதமீஷம் சாஸ்வதம் ஸ்வேச்சைனம் ஜகதுபகிருதிமர்த்தியம் கோ விஜேதும் சமர்த்தஹ. அப்படிப்பட்டதான அந்த ஜகத்காரண பூதனான எம்பெருமானே கிருஷ்ணனா அவதாரம் பண்ணி இருக்கிறதுனால இந்த கிருஷ்ணனை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றான். இந்த விஷயத்தை ஆழ்வார் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். இந்த மாதிரி ஒரு யுத்தம் நடக்கிறதுக்கு காரணம், இந்த அனர்த்தம் ஏற்பட காரணம், என்னுடைய நாதனான எம்பெருமானுடைய தேவியான சத்யபாமாய்க்கு, அவருக்கு இந்த பூவை சசிதேவி கொடுக்காமல் போனதுதான். அந்த பாரிஜாத புஷ்பத்தை கொடுக்காதது மிகப்பெரிய தவறு. தேவியினுடைய பெருமை அவளுக்கு தெரியவில்லை. எங்களுடைய தேவியானவள் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியவள், அவளுக்கே பூ இல்லை என்றால் என்னாதன் தேவிக்கு இன்பப்பூ ஈயாதாள் அப்படின்னு ஒரு பெரிய பரிகாசத்தை செய்கிறார் ஆழ்வார். என்னாதன் தேவிக்கு அன்று இன்பப்பூ ஈயாதாள், தன்னாதன் காணவே தன் பூ மரத்தினை வண்ணாத புல்லால் வலிய பறித்திட்ட என்னாதன் வன்மையை பாடிப்பற எம்பிரான் வன்மையை பாடிப்பற. இப்படி தேவர்களுடைய அந்த சுயநலத்தையும் பிறர்களுக்கு கொடுக்கக்கூடியதான தார்மீகமான சிந்தனை இல்லை என்பதையும் ஆழ்வார் அழகாக வர்ணிக்கிறார். இப்படி கிருஷ்ணனுடைய விஜய விற்த்தாந்தங்கள், பாரிஜாத அபகரணம், இப்படி இந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணின உடனே கிருஷ்ணன் அதை பார்த்து கபடமாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறான், புன்னகை செய்கிறான். இந்திரனுக்கு மறுபடியும் தமோகுணம் தலையெடுத்தால் என்னிடத்தில் சண்டைக்கு வருவான், சத்துவகுணம் மேலிட்டால்
உடனே என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பான். சற்று முன்புதான் சத்யபாமாவை மனுஷ்ய ஸ்திரீ அப்படின்னு சசிதேவி நினைத்தாள். அவள் பேச்சை கேட்டுக்கொண்டு என்னை சாதாரண மனிதன் என்றே நினைத்து என்னிடம் சண்டைக்கு வந்தான். இப்பொழுது இவன் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். அதனால் கப்படமாக கண்ணன் இந்திரனை பார்த்து, தேவர்களுக்கெல்லாம் அரசே, தாங்கள் தேவேந்திரர், நானோ சாதாரண மனிதன். மனிதன் செய்த குற்றத்தை தேவர்கள்தான் மன்னிக்க வேண்டும். எதற்காக என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறீர்கள்? தாங்களே இந்த மரத்தை, பாரிஜாத விருட்சத்தை எங்கே வைக்க வேண்டுமோ வைத்துக் கொள்ளுங்கள். இதில் எனக்கு ஆசை இல்லை. சத்யபாமா கேட்டதால் நான் இதை அபகரித்தேன். இப்பொழுது எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த மரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வஜ்ராயுதத்தையும் கொடுத்தான். இந்த வஜ்ராயுதமானது சத்துருக்களை அழிப்பதற்காக ஏற்பட்டது. இது தங்களிடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று இந்திரனை ஏத்தியும் தன்னை தாழ்த்தியும் கூறினான் கண்ணன். இதை கேட்ட இந்திரன் மிகவும் வெட்கப்பட்டான். கிருஷ்ணா, என்னை மேலும் மயக்குவதற்காக இப்படியெல்லாம் பேச வேண்டாம். உன்னை எம்பெருமான் அப்படின்னு நான் நன்றாக அறிவேன். ஆனால் உன்னுடைய நிலை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியாது. உன்னுடைய சூக்ஷ்மமான ரூபம் தெரியும், ஆனால் அந்த ரூபத்தை என்னால் அனுபவிக்க முடியாது. இந்த லோகங்களை எல்லாம் படைத்து காத்து அழிக்கக்கூடியவன், துஷ்டர்களை அழித்து வரக்கூடியவன் எல்லாம் நீதான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனால் இந்த பாரிஜாத விருட்சத்தை துவாரகைக்கே எடுத்து செல். இந்த மனுஷலோகத்தை விட்டு நீ வைகுண்டலோகம் செல்லும் பொழுது இந்த மரமானது தானாக என்னிடத்தில் வந்துவிடும். அதனால் ஜகத்துக்கெல்லாம் நாதனான விஷ்ணுவான புஜபலமுடைய பஞ்சாயுதங்களை தரித்து கொண்டிருக்கக்கூடியதான பரமாத்மாவும் நீதான். அதனால் நான் செய்த அபராதத்தை எல்லாம் நீ பொறுத்தருள வேண்டும் என்று மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறான். உடனே கிருஷ்ணனும் சரி என்று அவனுக்கு அனுக்கிரகம் செய்துவிட்டு அங்கிருந்து பாரிஜாத விருட்சத்துடன் சத்யபாமாவை கருடன் மேலே ஏற்றிக்கொண்டு நேராக துவாரகைக்கு புறப்பட்டான். சித்தர்கள், கந்தர்வர்கள், தேவரிஷிகள் எல்லோரும் சூழ்ந்திருந்து பல்லாண்டு பாட துவாரகைக்கு நேராக ஆகாய மார்க்கமாக கிருஷ்ணன் வரும்பொழுது சங்கத்தை எடுத்து முழங்கினான். தன் வரவை முன்கூட்டியே அவர்களுக்கு அறிவிப்பது போல இருந்ததால் துவாரகை மக்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷத்துடன் நரகாசுரனை வதம் செய்து வெற்றியுடன் வரக்கூடியதான கிருஷ்ணனை கண்டு சந்தோஷப்பட்டு சத்யபாமையும் கருடன் மீது கம்பீரமாக அனைவர் முன்னிலையிலும் கீழே இறங்க கண்ணன் அந்த பாரிஜாத மரத்தை சத்யபாமாவின் வீட்டு தோட்டத்தில் வைத்தான். தேவலோகத்தை காட்டிலும் இங்கு மரம் ரொம்ப நன்றாக செழிப்பாக வளர்ந்தது. அந்த மரத்தினுடைய சமீபத்தில் சென்றவர்கள் எல்லோருக்கும் அந்த மரத்தினுடைய பிரபாவத்தினால் பூர்வ ஜென்ம ஞாபகங்கள்லாம் வந்தது. நல்ல நறுமணம், சுகந்தம், நல்ல வாசனை, அது 3 யோஜனை தூரம் பரவியது. இந்த மரத்தை இதுவரை பார்த்திராத அந்த யாதவர்கள் கண்டுகளித்தார்கள், சந்தோஷமடைந்தார்கள். அதன் அடியில் இருக்கும்பொழுது தங்களுடைய சரீரம் தேவ சரீரம் போல் இருப்பதை உணர்ந்தார்கள். அந்த மரத்தினுடைய தங்கம் போன்ற பளபளப்பு அதை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இப்படி துவாரகையில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நரகாசுரமிருந்து பெற்றதான பிராஜ்யோதிஷபுரத்திலிருந்து கொண்டு வந்ததான யானைகள், குதிரைகள், தனங்கள், ஆபரணங்கள் எல்லாவற்றையும் பந்துக்களுக்கு பிரித்து கொடுத்தான் கண்ணன். நரகாசுரனுடைய சிறையிலிருந்து விடுவித்ததான 16,000 ஸ்திரீ ரத்னங்களை தானே ஏற்றான். இந்த பெண்கள் நரகாசுரனுடைய சிறையில் இருக்கும்போது முதலில் கிருஷ்ணனை பார்த்த உடனேயே இவனே தங்களுக்கு பர்த்தாவாக வரவேண்டும் என்று மனதார நினைத்து கொண்டார்கள் என்று பாகவதம் கூறுகிறது. அப்படியே பகவான் ஒரு நல்ல சுபமுகூர்த்த காலத்தில் எல்லோரையும் விவாகம் செய்து கொண்டான். அத்தனை பெண்களுக்கும் ஒரு திருமேனியை, அதாவது அத்தனை பெண்களுக்கும் அவரவர் தகுந்தாற் போல அந்த திருமேனியை எடுத்துக்கொண்டு பாணிகிரகணம் செய்து கொண்டான். இந்த பெண்கள் எல்லோரும் கிருஷ்ணன் என்னுடைய கையை தான் பிடித்தான், என்னுடைய கையை தான் பிடித்தான் என்று எல்லோரும் உணர்ந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள்.
அப்படி எப்பொழுதும் அவர்கள் கூடவே இருந்து அவர்களை சந்தோஷப்படுத்தினான். என்ன பாக்கியம் செய்தோமோ என்று எல்லோரும் சந்தோஷித்தார்கள். இப்படி 16,000 தேவிமார் பணி செய்ய துவாரகையின் நாயகனாக எம்பெருமான் கிருஷ்ணன் அழகிய மணவாளனாக எழுந்தருளி இருந்து எல்லோரும் ரட்சித்துக் கொண்டிருந்தான். மற்றவை நாளை கேட்போம்.